ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் காரசார விவாதம் நடந்துச்சு. அதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுப்பாகி ஜெலன்ஸ்கியை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு இரு நாட்டு தலைவர்கள் சந்திக்கும் போது அவங்க பரஸ்பரமாக அவங்க வந்துட்டு விருந்து ஏற்பாடு பண்ணுறது வழக்கம். அவர் ஜெலன்ஸ்கி வந்துட்டு அதை கூட மதிக்காமல் அவர் பாட்டு இருந்துச்சு வெளியே போயிட்டாரு அப்படின்னு ரூமர்ஸ் வந்திருக்காது. கண்டிப்பாக அது வதந்தி தான். ஏன்னா அந்த வாக்குவாதத்துல அமெரிக்க அதிபர் கடுப்பாயி அவங்களே வெளியே போக சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அதனால தான் அவர் வெளியே போயிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி நடந்துச்சு, அங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். அந்த ஆர்கியூமெண்ட் என்னங்கிறத கிளியரா பார்த்துடலாம். ஸோ உக்ரைனுக்குமே ரஷ்யாவுக்குமே கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே போர் நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா ரஷ்யா நடந்திருந்தா உக்ரைனை பட்டுனடிச்சு சோழி முடிச்சிருந்துருக்கலாம். அது இல்லாம அமெரிக்கா வந்துட்டு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ராணுவ பலத்துல சொல்லப்போனா ஆயுதத்தை கொடுத்து அவங்க உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா 75% அளவுக்கு, முக்கால்வாசி அளவுக்கு அமெரிக்கா தான் ஆயுதத்தை கொடுத்து உக்ரைனுக்கு கொடுத்து ரஷ்யாவை எதிர்க்கறதுக்கு உதவிகரமா இருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் ட்ரம்ப் இப்போ பதவியேற்றதுக்கு அப்புறம் அவரு ஆக்ரோஷமா இருப்பாரு, ஏதோ ஒன்று பண்ணுவாரு அப்படிங்கிற நிலைமையில இருந்து இப்போ அவரு நான் அமைதியை நிலைநாட்ட போறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்தாரு. அதற்கு முதல் கட்டமா இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அமைதியை கொண்டு வர போறத நடவடிக்கை சில எடுத்துட்டு இருந்தாரு. அதை ஆல்ரெடி ரஷ்ய அதிபர்கிட்டையும் பேசிட்டாரு, சில ஐரோப்பிய யூனியன்கிட்டையும் பேசியிருந்தாரு. இப்போ வெள்ளை மாளிகையில உக்ரைன் அதிபர் கூட உடன்படிக்கை ஏற்படுத்த இந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்துறதும் அந்த காரணத்துக்காக தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அங்கதான் வெடிச்சிருக்குதுங்க ஆர்கியூமெண்ட்ல சண்டை. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்துட்டு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கு உக்ரைனுக்கு. அதனால நான் உங்களுக்கு அமைதி வாங்கி தரேன், உன் நாட்டை நீ ஏன் வச்சுக்கோ, அதுக்கு பதிலாக உன் நாட்டுக்கு இருக்கிற கனிம வளத்தை எனக்கு கொடுத்துரு. இதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடு. ஸோ அமெரிக்காரனை இழிச்ச வேணாம், சும்மா காசை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு அவன் வேலையை காட்டுவான். எந்த நடந்தாலும் அப்படிதான். உனக்கு உதவி பண்ணுதுன்னா இன்னொரு உதவி திரும்ப எடுத்துக்கிறதுக்காக தான். அப்படிங்கிற இந்த ஒரு போர் நடத்தினா முழுக்க முழுக்க 70% ராணுவ சப்போர்ட்டை, மிலிட்ரி சப்போர்ட்டை கொடுத்து ஒரு நாளுக்கு சண்டை போட கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுப்பான் அமெரிக்காக்காரன். அதுதான் அது லீகலா போயிட்டு எடுத்துக்கிற மாதிரி ஆச்சு கிட்டத்தட்ட. ஸோ இதை தான் இன்னைக்கு கையெழுத்தாயிரும், எப்படியும் சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு நேரத்துல தான் இது வெடிச்சிருச்சுங்க. அதான் இன்னைக்கு இப்போ அமெரிக்கா வந்துட்டு இந்த உடன்படிக்கையில பேச ஆரம்பிக்கும் போது நம்ம உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி நேரவே சொல்லிட்டாங்க. ஸோ ரஷ்யா வந்துட்டு 2014 ஏற்கனவே போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்குது. அதே மாரி போர் பண்ணியிருக்குது. ராணுவ வீரர்கள், லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை கொண்டு கூச்சிருக்கு. எங்க மக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. என் நாடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. இதை அமெரிக்கா கண்டிப்பா உணரணும் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு அமெரிக்க அதிபர் ஜேடி வேன்ஸ் அவங்க முன்னாடியே உட்காந்துருந்தாங்க. அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க அமெரிக்காவுக்கு இதை பத்தி மீடியா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நன்றி தான் தெரிவிக்கணும். ஏன்னா அமெரிக்கா உங்களுக்கு அவ்வளவு உதவி பண்ணிருக்கு. உடனே ட்ரம்ப் சொல்லிட்டாரு, நீங்க என்னங்க எங்களே எழுதி பேசுறீங்க, ஆக்சுவலா நீங்க பண்றதுக்கு நன்றி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு எங்க நாட்டுக்கு வந்துட்டு ஏதோ மீடியா முன்னாடி எங்களையே அவமரியாதை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி என்னால சமாதானப்படுத்த ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. ஆனாலும் ஒன்றும் முடியல. ஒரு கட்டத்துல ட்ரம்ப் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. நீ என்ன 3ஆம் உலக போர் வரும்னு நினைக்கிறியா, எதிர்பார்க்கறியா அப்படின்னு திரும்பி மூஞ்சடிச்ச மாதிரி நேராவே கேட்டாரு. ஸோ இதைத்தான் அந்த விவாதத்தை இன்னைக்கு காரசாரமா நடந்துச்சு. ஸோ அந்த நேரத்துல கூட உக்ரைனுக்கான தூதர், அதாவது உக்ரைனோட வெளியுறவு தூதர் அவர் வந்துட்டு அங்க உட்காந்து சும்மா கீழே குமிஞ்சு வேடிக்கை பார்க்க நிலைமை ஆகி போச்சு. எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அங்க நடந்த தர்ம சங்கடமான சங்கடம் அமெரிக்காவுக்கு. ஆக்சுவலா பிரஸ் முன்னாடி சொன்னது எப்படி, அமெரிக்கா கிட்டேயே உதவியும் வாங்கிக்குவாங்களாமா, திரும்ப அமெரிக்காவே எழுதி கேள்வி வைப்பாங்களாமா. ஸோ இவர் அதை தான் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா உதவின்னு ஒண்ணு கேட்க போனா அதை எப்படி கேட்கணும், அவரே கூப்பிட்டுருக்காரு அமைதி ஒப்பந்தம் வாங்கி தரேன்னு. அதை வாங்கிட்டு கம்முன்னு போயிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. அதை விட்டு அதை எதுக்கிட்டாரு. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, இனிமே வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும், உக்ரைனோட நிலைமை என்ன ஆகும். ஏற்கனவே அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபர் புடினுமே பிரெஞ்சுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படிதான் இருந்திருக்காங்க. அது 2 பேரும் பரஸ்பரம் புகழ்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படிங்கிற வகையில இப்போ உக்ரைனோட அடுத்த கட்ட நிலைமை எப்படி இருக்கும், ரஷ்யா சீக்கிரம் ஆட்சியை பிடிச்சிருமா, உக்ரைனை கைப்பற்றிடுமா, இந்த போர் சீக்கிரம் கூட நிறுத்திடுவாங்களா, இதனால மற்ற நாடுகள் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இனிமேதான் தெரிய வரும். இந்த விஷயத்துல வந்துட்டு ஐரோப்பிய யூனியன் வந்துட்டு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க.
நாங்க நீங்க தனியா இல்லை, நாங்களும் இவங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா வந்துட்டு உக்ரைன் எதிர்த்து அமெரிக்கா வந்துட்டு ஐரோப்பிய யூனியன் எதிர்த்து பெருசா எதுவும் பண்ணதில்லை. ஆனா இப்போ உலக அரசியலே நிலவரம் சுத்தமா அப்படியே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பிய யூனியனை இப்ப எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சில வரி விதிப்புகள். ஆனா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் முரண்பாடு இருந்திருக்குது. ஆனா இப்போ அவன் அமெரிக்கா ரஷ்யா மீது விதிச்ச வரிய நாங்க திரும்ப குறைச்சிக்க போறோம், வாய்ப்பு இருக்கு, மாத்தி அமைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வகையில பார்க்கும்போது உலக அரசியலே அப்படியே மாறி போச்சு. சொல்ல போனா கிட்டத்தட்ட அவங்க எதிரியா இருந்தவங்க நண்பர்களா ஆயிக்கிறாங்க, நண்பர்களா இருந்தவங்க எதிரி ஆயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. இந்த உக்ரைன் அதிபர் இனிமே உக்ரைன் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை இந்த செய்தியை கேட்ட உடனே ரஷ்யா அதிபர் புடின்னு சொல்லியிருக்காரு, இது வந்துட்டு செலன்ஸ்கிக்கு கிடைச்ச ஒரு கன்னத்துல அடி விழுந்த மாதிரி தான் அர்த்தம். ஆக்சுவலா அவரு ஒரு போதை கோமாளி அப்படின்னு புடின்னு சொல்லியிருக்காரு. அவரு கோமாளியா ஒரு படத்துல வேடம் மட்டும் நடிகரா இருந்துதான் அவர் அதிபரானாரு. அதை காரணம் பத்தி சொன்னாரா இல்ல வேற எப்படியான்னு தெரியல. ரஷ்யா தரப்புல இருந்து அப்படி ஒரு பதிலடி. இனிமே உக்ரைனுக்கு யாரு உதவி பண்ண போறாங்க, இதுவரை கொடுத்த அமெரிக்காவையும் பகச்சுக்கிட்டாரு. இனி என்ன ஆக போகுதுன்னு ஒன்றும் தெரியல. அதை நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.